பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வருகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்கிறார். ஏன் இவர் இப்படி கேட்கிறார் என்றால், ஒரு வாலிப பணக்காரன் இயேசுவிடத்தில் வந்து, முடிவில்லாத வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவரும் அவனை பார்த்து, கட்டளைகளையெல்லாம் கடைபிடி, அதுக்கப்புறம் என்னை பின்பற்றி வா என்றான். அவன் சொல்லுகிறான், என்னுடைய சின்ன வயசிலிருந்தே எல்லா கட்டளைகளையும் நான் கடைபிடித்து வருகிறேன். இன்னும் என்னிடத்தில் ஏதாவது குறை உண்டா என்று பார்த்து சொல்லும். ஆண்டவர் அவனை உற்று நோக்கி, உன்னிடத்துல இன்னும் ஒரு குறை இருக்கு. உனக்கு உள்ளவைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா, உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனோ துக்கத்தோடு கூட திரும்பி போனானாம். காரணம், அவன் ஆஸ்தி உள்ள மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பணம் படைத்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம். ஊசியின் காதில் ஒட்டகம் ஆனா பரலோகத்துக்குள்ள பணக்காரர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள். அதென்ன ஊசியின் காது என்றால், எருசலேமை சுற்றிலும் பெரிய அலங்கம் மதில் இருந்தது. எருசலேமுக்குள்ள வருவதற்கு அந்த அலங்கத்தில் வாசல்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அதுல ஒரு வாசல் பேர் தான் ஊசியின் காது. அந்த வாசலுக்கு வெளியில ஓய்வு நாள் முடிந்ததும் மீன் மற்றும் உள்ள பலசரக்கு பொருட்களை உள்ள கொண்டு வருவதற்கு ஒட்டகத்தின் மேல பொருட்களை வைத்து கொண்டு வியாபாரிகள் காத்திருப்பார்களாம். அப்ப அந்த ஊசியின் காது வழியா என்று சொல்லுகிறார். இப்ப நமக்கு அது முக்கியம் இல்லை. ஆண்டவர் பணக்காரர்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொல்வதின் நோக்கம், கருத்து என்னவென்றால், இந்த உலகத்தில் எதை இழக்கவும் எதை விட்டு கொடுக்கவும் தயாராயிருக்க வேண்டும். அப்படி உள்ளவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆபிரகாமை பார்த்து, நீ அதிகமாய் நேசிக்கிறவனுடைய ஒரே குமாரனை நான் காண்பிக்கிற மலையில கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்து என்றான். ஆபிரகாமும் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும், ஆண்டவர் விரும்புகிறதை அவருக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவர் சொல்லுவது போல் செய்ய வேண்டும். அப்படி என்றால்தான் அவரை தொடர்ந்து பின்பற்ற முடியும். அவர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களையானாலும் வாக்கு தத்தங்களையானாலும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்த கொண்டு போனான். பிரியமானவர்களே, வாலிபன் திரும்பி போன போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னதும், பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, அப்ப எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப ஆண்டவர் சில காரியங்களை அவனுக்கு சொன்னார். என் நிமித்தம் நீங்கள் எவைகளையெல்லாம் விட்டு வந்தீர்களோ அவைகளையெல்லாம் நீங்கள் பன்மடங்காய் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, யோபு சோதிக்கப்பட்டான்.
அந்த காலத்தில் யோபு பொறுமையாய் இருந்தான். சில காலங்களுக்குள்ளால யோபு இழந்தவைகளையெல்லாம் 2 மடங்காக பெற்றுக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது யோபுடைய பொறுமை அதற்கு காரணம். நம்ம பணத்தை பேங்கில் ஆனாலும் சரி, மற்றுள்ளவர்களுடைய கைகளிலே கடனா கொடுத்தா கூட நம்ம கைகளில் அது வட்டியோட ரெட்டிப்பாய் திரும்பி வருவது போலதான் யோபு இழந்த ஆசீர்வாதங்களை அவன் 2 மடங்காய் பெற்றுக்கொண்டான். காரணம் என்ன? அவன் ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கையாய் இருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் இன்னும் என்னை நடத்துவார். பிரியமானவர்களே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்கிற அந்த கேள்விக்கு ஆண்டவர் சொன்ன பதில், மண்ணுலகில் என் நிமித்தம் எதையெல்லாம் வேண்டாம் என்று விட்டுவிட்டீர்களோ, அல்லது தேவனை பின்பற்றுவதற்கு இந்த காரியங்கள் தடையாயிருக்கிறது, இந்த காரியங்கள் எனக்கு இடரலாயிருக்கிறது என்றால் அவைகளெல்லாம் விட்டுவிட வேண்டும். அப்பதான் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை அன்பு செய்ய முடியும், அவரை பின்பற்ற முடியும். பிரியமானவர்களே, அதிகமான காரியங்களை சொன்னார். உலகத்தின் முடிவில் 12 சிங்காசனங்களில் தேவனுக்கு முன்பாய் இருந்து இந்த உலகத்தின் ஜனங்களை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொன்னார். அதிகமான ஆசீர்வாதங்களை சொன்னார். இப்ப நான் சொல்ல போற காரியம் என்ன தெரியுமா? இவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்கு பண்ணியும் பிரியமானவர்களே, யூதாஸ் 30 வெள்ளிக்காசை வாங்கி கொண்டு ஆண்டவரை காட்டி கொடுத்தான். மகிமையான பரலோகம், அதுல மகிமையான சிங்காசனங்கள், அதுல மகிமையான கிருபைகளோடு வீற்றிருக்க வேண்டியவர்கள், அதாவது வருங்காலத்தை குறித்து நமக்கு தெரியாத பட்சத்துல நம்ம சில நேரங்கள்ல தவறு செய்யலாம், சில காரியங்கள்ல மீறி நடக்கலாம். வருங்காலத்தை குறித்து தெளிவாய் ஆண்டவர் பேசின பிறகு அந்த பாக்கியத்தை ஒருவன் இழக்க துணிகிறான் என்றால் அது பரிதாபத்திற்குரிய காரியம். வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மோசே தன்னுடைய மனைவியின் சகோதரனை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் எங்களுக்கு நல்ல நல்ல வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார், நீ எங்களோடு கூட வா, எங்களுக்கு நீ வழிகாட்டியாயிரு. எங்களுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் அந்த நல்ல ஆசீர்வாதங்களை தரும்போது அதுல நான் உனக்கு பங்கு கொடுப்பேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, அவன் அன்றைக்கு மோசையோடு கூட முழு இஸ்ரவேல் ஜனங்களோடு பிரயாணப்பட்டு போயிருப்பான் என்று சொன்னால், பாலும் தேனும் ஓடக்கூடியதான அந்த கானான் தேசத்துல அவனுக்கும் சில நிலங்களை கொடுத்து அவனை கனப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் அவனோ இல்லை, நான் என் வீட்டுக்குத்தான் போவேன் என்று சொல்லி மீதியான் வனாந்தரத்தில் அவன் வாழ்க்கை நடத்தினான். கடவுள் நமக்கு விண்ணக வாழ்வு என்பது சாதாரண ஒரு வாழ்வு அல்ல. அங்கே சாவில்லை, அங்கே அழுகை இல்லை, அங்கே பற்கடிப்பில்லை, அங்கே பசி இல்லை, அங்கே பட்டினி இல்லை, அங்கே இருள் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்களைப் போல அவர்கள் அங்கே இருப்பார்களாம். ஆண்டவரே அவர்களுக்கு உணவளிப்பாராம். மிகுந்த சமாதானம் உண்டாகிற இடம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிலாக்கியத்தை ஆகும் யூதாஸ் காரியோத் இழந்து போனான். வேதத்தில் ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். மூத்தவன் பெயர் ஏசா, இளையவன் பெயர் யாக்கூப். ஒரே பிரசவத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன 2 பேரும் பிறந்தார்கள், இரட்டையர்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு காரியம் இருந்தது.
இது என்ன அப்படின்னா, முதல்ல பிறக்கிறவனுக்கு அந்த பெற்றோருக்கு எவ்வளவுதான் ஆஸ்தி இருந்தாலும் அதுல 2 மடங்கு அவனுக்கு கொடுக்க வேண்டும். பிறகு பிறக்கிறவர்களுக்கு 1 மடங்கு. இப்போ 8 பேர் பிறந்தாங்கன்னா இருக்கிற சொத்தை 9% வைத்து அதில் 2 மடங்கு சொத்தை மூத்தவனுக்கு கொடுத்து மீதமுள்ள 7 பகுதிகளை 7 பிரித்து எடுப்பார்கள். இது காலாகாலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு காரியம். ஆனா யாக்கோபு ஒரு நாள் தன் வீட்டில் கூழ் காய்த்து கொண்டிருந்தான். மூத்தவனோ காட்டில் வேட்டைக்கு போனவன் மிருகம் கிடைக்காம களைப்புடன் வீட்டுக்கு கடந்து வந்தான். சகோதரனை பார்த்து, பசியாயிருக்கிறேன், கொஞ்சம் ஆகாரம் கொடு என்று கேட்டான். யாக்கோபு மனசுல ஒரு வேதனை. ஒரு சில நிமிடம் தானே முன்னும் பின்னும் நாம் பிறந்தோம், அதுல நீ மூத்தவன், நான் இளையவன், உனக்கு 2 மடங்கு எனக்கு 1 மடங்கு. அவனுக்கு அந்த மனசுல அது இருந்தது. பசியா இருக்கிறேன் என்று சொன்னதும் அவன் சொன்னான், நான் உனக்கு வயிறார உணவு கொடுக்கிறேன், நீ எனக்கு அந்த தலைப்பிள்ளை உரிமையை எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். ஏசா சொல்லுகிறார், நான் பசியால் சாக போகிறேன், தலைப்பிள்ளையாயிருந்தா என்ன, 2வது பிள்ளையாயிருந்தா என்ன, இன்று முதல் இந்த வீட்டில் நீதான் தலைப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அவன் அந்த உரிமையை இளையவனுக்கு விட்டு கொடுத்தான். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிகளில் வாசித்து பாருங்கள். அன்றைக்கு ஒருவேளை உணவுக்காக தன்னுடைய புத்திர சுவீகாரத்தை ஏசா விற்று போட்டார். அதற்கு பிறகு அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவன் எவ்வளவோ போராடியும் கண்ணீர் விட்டு போராடியும் ஜெபித்தும் அது யாரும் அவனுக்கு கொடுக்க இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் ஏசாவை போல ஒருவேளை உணவுக்காக அல்லது சரீர இச்சையின் காரணமா அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிற நல்ல ஈவுகளையும் நல்ல ஊழிய அழைப்புகளையும் நல்ல விசுவாசி என்கிற பெயரையும் இழந்து விடாதீர்கள், கெடுத்து விடாதிருங்கள். ஆண்டவர் 12 பேரை வச்சு சொன்ன காரியம், இழந்தவைகளை விட்டுவிட்டவைகளை 2 மடங்கு கொடுப்பேன் என்றார். அவர் வாக்கு மாறாத தெய்வம். அப்படி நல்ல வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட 12 பேர்ல ஒருத்தன் சாத்தானாய் மாறி போனார். காரணம் பொருளாசை, பதவி ஆசை, பலவிதமான எண்ணங்களை தன் மனசுக்குள்ள வளர்த்தி கொண்டு அவன் அப்படியெல்லாம் நடந்து கொண்டான். ஆகவே தீய எண்ணங்களினாலே உங்களை நீங்கள் சீரழித்து விடாதிருங்கள். நேர்மையும் உண்மையும் எப்போதும் உங்களிடத்தில் விளங்கட்டும். ஒரு சின்ன காரியத்தில் பொய் பேசி அல்லது மற்றவர்களை நம்ப வைக்கிற மாதிரி பேசி அவங்க வாழ்க்கை சீரழித்து விடாதிருங்கள். அது அவங்க வாழ்க்கை அல்ல, நித்தியத்திற்கு உங்க வாழ்க்கை நீங்கள் சீரழிக்கிறீர்கள். ஆகவே பிரியமானவர்களை, ஆதி அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினது போல நமக்கும் ஆண்டவர் நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆஸ்வதிக்கிறவர். அதை காத்து கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தேவனுடைய வழிகளிலே உண்மையாய் நடக்க வேண்டும். கரடுமுரடான பாதையை கடக்கிறதா இருந்தாலும் விசுவாசத்தோடு கூட கர்த்தர் என்னை தாங்குவார் என்று கடந்து செல்ல வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் முறமுறக்காதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதிருங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆதி அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி அவர்களை நடத்தினது போல உங்களையும் ஆண்டவர் நன்மை தந்து நன்மையான காரியங்களை செய்து நடத்துவார். அவரை முழு இருதயத்தோடு பின்பற்றுங்கள். ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இந்த இறை வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். முழு இருதயத்தோடு கூட தேவனை பின்பற்றவும், தேவனுடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க நினைக்கிற சத்துருவின் எந்த தந்திரங்களையானாலும் நாங்கள் இனங்கண்டு அதை துரத்தவும், ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர்களைப் போல இயேசுவை பின்பற்றவும்
எங்களை பலப்படுத்தும். நீர் அப்படி செய்கிற தயவை நினைத்து நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.